தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நெல்லிக்காய் மிட்டாய், அதாவது அம்லா கேண்டி எப்படி செய்கிறது, கூடவே அம்லா சர்பத்து, நெல்லிக்காய் சர்பத் எப்படி செய்கிறது, ரெண்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். 1 கிலோ நெல்லிக்காய்க்கு அரை கிலோ முதல் 3/4 கிலோ வரை நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பு சுவை தேவைக்கேற்ப நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. இந்த நெல்லிக்காயை நல்லா தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அதோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி குத்தி குத்தி ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. எதனாலன்னா அந்த சுகர் ஈஸியாக அதில் போகும், அதுக்காக தான். எல்லா நெல்லிக்காய் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறமா ஒரு இட்லி குக்கர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 2 இட்லி தட்டு மட்டும் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு சுத்தமான துணியை வச்சுட்டு நெல்லிக்காயை வச்சு வேக வைக்கலாம். சாதாரணமாக இட்லி வேக வைக்கிறது மாதிரி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துலேயே நமக்கு ஆவி வந்துடும். ஆவி வந்ததுக்கு பிறகும் ஒரு 3-4 நிமிஷம் கூட நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் அது கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். எதுக்காகனா இது ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக தான். அது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஈஸியாக அதை உடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சூடு கொஞ்சம் ஆறிடும். கையில் எடுத்து அந்த நெல்லிக்காயோட சென்டர் பார்ட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம சின்ன வயசில் கடைகளில் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்ம சுகர் சேர்த்து அம்லா கேண்டி செய்ய போகிறோம். டயபெட்டிக் பேஷண்ட் சுகருக்கு பதிலாக கொஞ்சமாக சால்ட்டும் மிளகாய் தூளும் கலந்து நீங்கள் சுக்குமாங்க காய வைக்கிறது மாதிரி காய வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் இதில் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு மூடி வச்சுருங்க. 3 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம இதை திறந்து பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுகர் எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு. பாருங்கள், இதில் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இப்போ தனியாக பிரித்து எடுத்துருவோம். இதை ஒரு பெரிய வடிகட்டியாக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய வடிகட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண துணி கூட, சுத்தமான ஒரு துணி கூட நீங்கள் வடிகட்டி மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுற டைமில் அந்த நெல்லிக்காய் மேலே இருக்கும், அந்த சிரப்பு கீழே வந்துடும். அதாவது அந்த சுகரும் நெல்லிக்காயோட எசன்ஸும் கலந்த அந்த சிரப்பு கீழே வந்துடும். பாருங்கள், நெல்லிக்காய் நம்ம தனியாக எடுத்துருவோம். சுகர் அந்த இது பாருங்கள், சர்பத் அதாவது நெல்லிக்காய் சர்பத் இது ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உடனே குடிக்கிறது அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கிளாஸ் இந்த நெல்லிக்காய் சர்பத் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா முதலே நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். இது ஹெல்த்தியானது கூட. ஏன் அப்படின்னா இதில் அந்த நெல்லிக்காயோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி இருக்கும். அது குடிக்கிற டைமில் உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் எல்லாமே. இப்போ தண்ணி சேர்க்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிக்க வேண்டியது தான். இது நான் தான் குடிக்க போகிறேன். இது நிஜமாவே நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சர்பத் அப்படி சொல்லலாம். இது நம்ம சேவ் பண்ணி வீட்டில் வைக்கிறது அப்படின்னா அதை எடுத்து திரும்ப நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலில் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வர டைமில் சேம் ப்ரொசீஜர், அதாவது 1/4 கிளாஸ் சர்பத் எடுத்துகிட்டு மீதி தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போவாங்க. இப்போ நம்ம அந்த நெல்லிக்காவை காய வைக்கலாம். அதுக்காக ஒரு பிளேட் எடுத்து அதில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா காயும். இது நம்ம ஒரு 3-4 நாட்கள் வரை காய வைக்க வேண்டியிருக்கும். வெயில் நிறைய இருக்குன்னா 3 நாட்களே போதும். குறைவான வெயில் அப்படின்னா 4-5 நாட்கள் கூட ஆகும். இப்போ நம்ம அந்த சுகர் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் நம்மளோட அம்லா கேண்டியில் சேர்க்கறதுக்கு தான். இப்போ பாருங்கள், அந்த காய வச்சது நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீ கையில் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போது இதில் நம்ம அந்த பவுடர்டு சுகர் வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கலாம். இப்போது அந்த சுகர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதாவது பவுடர் சுகர் வச்சுருந்தோம்ல, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு போதும். இதில் ஏற்கனவே இனிப்பு சுவை இருக்கும். இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது குழந்தைங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மிட்டாய் கேட்குற டைமில் நீங்கள் ஈஸியாக எடுத்து இதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஹெல்த்தியானது கூட.
பாருங்க, இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கையிலேயே வச்சு நல்லா கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கோங்க. அதை சாதாரணமாக நம்ம மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அது வந்து சுகர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நெல்லிக்காய் இருக்கிறதுனால இது வந்து ஹெல்த்தியானது தான். இப்போ நம்மளோட நெல்லிக்காய் கேண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.